வத்த குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் மல்லி, 4 வத்தல் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு வச்சுக்கலாம், ஒரு சின்ன துண்டு புளி, ஜீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, முருங்கைக்காய். இப்போ நான் வறுக்க போகிறேன். பருப்பு போட்டுட்டோமா, அதுக்கப்புறம் இப்போ மிளகு ஜீரகம் எடுத்து வச்சதை போடுறேன். அதில் ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டுக்கிறேன். ஏன்னா புளி நிறைய தேவைப்படாதனால ஒரு சின்ன துண்டு புளி அதோட போட்டு வறுத்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இந்த வத்த குழம்புக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே வத்த குழம்புக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நான் கடுகு போடுறேன். அப்புறம் வெங்காயம் போடுறேன். பூண்டு, முருங்கைக்காய், கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிட்டுமா, இப்போ திரிச்சு வித நல்ல மைய அரைச்சி போடுறேன். ஊற்றுறோம். தேவையான உப்பு போடுறேன். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கி வைக்க போகிறோம். பீட்ரூட்டும் கொண்டக்கடலையும் வச்சு பொரியல் பண்ண போகிறேன். அதை இப்போ கொண்டக்கடலையை ஊற வச்சு அதையும் பீட்ரூட்டையும் வேக வைக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டு ஒரு 5 விசில் வைக்கிறேன். பொரியலுக்கு அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு சில தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு ஜீரகம், 2 வெள்ளைப்பூடு போட்டு அரைக்க போகிறேன். கொண்டக்கடலையும் பீட்ரூட்டும் வெந்துட்டுமா, இப்போ மசாலாவை போட்டு கிளறி தாளிக்க போகிறேன். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இதையும் போட்டு கொட்டிட்டு கிளறி எடுக்க வேண்டியதுதான். பீட்ரூட்டு பொரியல் ரெடி ஆகிட்டு. அடுத்து மணத்தக்காளி கீரையை நறுக்கி வச்சுருக்கதை போடுறேன். தேவையான உப்பு போடுறேன். 2 ஸ்பூன் தேங்காய் திருவல் போடுறேன். இன்றைக்கி சனிக்கிழமை எங்கள் வீட்டு சாப்பாடு சோறு வடித்து வச்சுருக்கேன், வத்த குழம்பு வச்சுருக்கேன், கொண்டக்கடலையும் பீட்ரூட்டும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன், மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணியிருக்கேன், தயிர் வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டு சாப்பாடு.